துதித்து ஆராதிக்கப்படுகிற ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் அப்பா. ஆராதனை ஸ்தலத்திலே கர்த்தர் இன்றைக்கு பிரசன்னராய் இருந்து ஆண்டவரே ஆராதனை மத்தியில் மகிமைப்பட வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. வர வேண்டிய எல்லா ஜனங்களும் துரிதமாய் வந்து தேவனை ஆராதிக்கவும் ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு கடந்து செல்லவும் கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. இதனாலே பாடுகிற பாடல்கள் புதிய ஆராதனைகள் மூலமாய் மகிமைப்படும். தேவ வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களோடும் பேச வேண்டுமாய் இடைபட வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் அதிசயங்களை செய்யும் அப்பா. ஆராதனையுடைய திருக்கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக பாடல் புத்தகத்திலே 415 பாடலை நாம் பார்க்கிறோம். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். ஆனந்தமாக கீதங்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்திடுவோம். ஆனந்தமாக கீதங்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்திடுவோம். அவர் கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். அவர் கீதம் பாடிடுவோம். Mario
ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க பாடத்துல 281வது பாடல் 281. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அவை தேடிய நாடி ஓடிய திருச்சபையாகவே.
மண்ணிலும் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மையன்று விருப்பம் உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மையன்று விருப்பம் உண்டு நீதானே
64வது பாடல். ஆண்டவரே இந்த ஆராதனை நாளில் உடைய வல்லமை ஊற்றும் என்று சொல்லி கேட்டு ஆவியில நிறைந்து செவிக்க போறோம். ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, பரலோக வல்லமை ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, ஆவியின் வல்லமை ஊற்றும் தேவா. ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, பரலோக வல்லமை ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, ஆவியின் வல்லமை ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, பரலோக வல்லமை ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, ஆவியின் வல்லமை ஊற்றும் தேவா, அசமான யாவர் மீதும் ஊற்றும் தேவா, மகிமை சாயல் பெற்றிடவே ஊற்றும் தேவா, அசமான யாவர் மீதும் ஊற்றும் தேவா, மகிமை சாயல் பெற்றிடவே ஊற்றும் தேவா, அவரெல்லாம் பெற்றிடவே ஊற்றும் தேவா.
தியானிக்க போற வசனத்தை வாசித்து நாம் செவித்து வேத வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதனாலும் எல்லாரும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறதை குறித்து விசேஷித்த ஆசீர்வாதத்தை மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறதை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி செபிப்போம். Praise the Lord. Hallelujah. தேவனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்தை பெரும்படியாக தேவனங்களுக்கு உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்ல ஆண்டவரே, அருமையான காலை ஆராதனையிலே நாங்கள் உம்மை இவ்வளவு நேரம் ஆராதிக்க, தொழுது கொள்ள, நன்றி செலுத்த ஆண்டவரே தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே மக்களுக்கு கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமாய் இருக்கட்டும் அப்பா. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சரீர பிரகாரமான காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வார்த்தைகள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே போதுமானதா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரை ஆளுகை செய்யும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருவர் மைக்கில வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய இயேசுவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி
எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் ஆண்டவராய் இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரை தரிசிக்கும் போது நம்ம அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி ஆச்சரியமாய் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இத்தனாளிலே தேவனுடைய பிள்ளைகள் இல்லாவிட்டால் இயேசுவனுடைய பிள்ளைகள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பலவிதமான நிலைமையில விக்கிரகங்களுக்கு முன்னாடி கடவுளே என்று சொல்லி கொடான கோடி ஜனங்கள் அவற்றை ஆராதிக்கிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமி படைத்த தேவனை தொழுது கொள்ளும்படியாய் அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்கும்படியான சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம். எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். பாக்கியம் பெற்றவர்கள்னா யார சொல்லுவாங்க? எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருந்து எல்லா காரியங்களும் மேலோட்டமாய் பார்க்கும்போது நல்லா இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவர் பாக்கியவதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையை பார்க்கும்போது. ஆனால் மெய்யாகவே வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பூமியில மெய்யான பாக்கியவான்களாய் இல்லாவிட்டால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ யாரெல்லாம் பாக்கியவான்களோ யாரெல்லாம் பாக்கியம் பெற்றவர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் பாராட்டின அன்பு மிகப்பெரியதாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் அது சாதாரணமான ஒரு ஈஸியான காரியம் அல்ல. சாதாரணமாய் அது நடக்கவும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை தெரிந்து கொண்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அது எப்படியோ வந்து விட்டது அப்படின்னு அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அதனாலே நம்மை மீட்டுக் கொண்டார். ஆனால் நாம் அறிந்தது போல அநேகர் உலகத்திலே உள்ள ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் அவருக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ரட்சிப்பு அது திறந்ததாய் ஓப்பனாய் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாவார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பூமியில ஒரு அனாதைகளை போல எதையோ முன்பாக நின்று அவர்கள் கண்டதெல்லாத்தையும் தெய்வம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இந்த பூமியில மோசம் போக்கப்படுவார்கள். அதுதான் காரியமாய் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறது பெரிய ஒரு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று
ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாய் நம்முடைய ஜீவியம் அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான மேன்மையை, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற அந்த சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரண இந்த உலகத்துல ஒரு போலீஸ்காரனுடைய பையன்னா அவனுக்கு ஒரு பெருமை, இல்லாவிட்டால் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்கிற பதவியில இருக்கிறவர்களுக்கு அவருடைய பிள்ளை, நான் இவருடைய பிள்ளை அப்படின்னா ஒரு பெருமையாய் அவர்களுக்கு இருக்கிறது. சிலர் தலைக்கணம் பிடிச்சு ஆடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு 5 வருஷம் இல்ல, என்னைக்குமே அவருடைய பிள்ளைகளாய், வானத்தை பூமி படைத்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இது மிகவும் மேன்மையான ஒரு அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை மறக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதத்துல கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் யாரு? கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இவ்வளவு பெரிய ஒரு தேவன் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். நல்ல காரியம், சந்தோஷமான காரியம். நாம் இயேசுடைய பிள்ளைகள். இயேசு வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அனுதின ஜீவியம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்துல நாம் அவருக்கு, அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் எப்படி இருக்கணுமா? முன்னே நீங்கள் உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனங்கள் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. எதற்கு கீழ்ப்படியணும்? ஆவியினாலே. எதற்கு கீழ்ப்படியணும்? சத்தியத்துக்கு. சத்தியம் எங்க இருக்கிறது? போன்ல இருக்கா? டிவில இருக்கா? நண்பரிடத்துல இருக்கா? இல்ல, இங்கதான் இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சகோதர மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தோட ஒருவருக்கொருவர் ஊக்கமாய்
மாயமற்ற ஒரு அன்பு செய்கிறவர்களாய் இருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? வேத வசனத்துக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில வாழ முடிகிறதா? நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமடைவர்களாய், எனக்கேற்ற பரிசுத்தமடைவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மனமும் மாமிசமும் விரும்புகிற வண்ணமாய் வாழ்கிறோமா? இல்லாவிட்டால் வேத வசனத்தின் சத்தியத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்துல யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்? படிங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படியணுமோ அப்படியெல்லாம் நம்ம கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை, இந்த நன்மை தேவை, இந்த உயர்வு தேவை, எல்லாரும் விரும்புகிறதா. ஆனா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, உண்மையாய் தேவனை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருவார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு அவன் கொண்டு வருகிற பாவத்துக்கு, இச்சைக்கு, தேவனை தேடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற அவனுடைய அத்தனை காரியங்களுக்கும் நாம் எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அனுபவத்தோடு வாழ முடிகிறது? இல்லாவிட்டால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையின்படி நான் சிந்திக்க ஒவ்வொரு நாள் அந்த பயம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி மனம் போல வாழ்க்கை, சில ஆட்டோகளிலே எழுதி போட்டிருப்பார்கள், மனம் போல எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான், கர்த்தருடைய வேதத்தின்படி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை தான் தேவன் நமக்கு வேதத்துல சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். பிசாசுக்கு, அவருடைய உலக பிரகாரமான பாவத்துக்கு, அடிமைத்தனத்துக்கு நாம் எதிர்த்து நின்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த தேவ பிள்ளைகளாய் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்கே சொல்லும் போது பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல எல்லாருக்கும் கீழ்ப்படியதல்லை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார், மனைவிமாருக்கு சொல்லி இருக்கிறார், கணவன்மாருக்கு சொல்லி இருக்கிறார், வேலைக்காரர்களுக்கு சொல்லி இருக்கிறார், எஜமான்களுக்கும் சொல்லி இருக்கிறார். பரலோகத்திலே உங்களுக்கும் எஜமான் இருக்கிறபடினால அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை படிங்க. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. இது கர்த்தருக்கு பிரியமானது. எது கர்த்தருக்கு பிரியமானது? எல்லாவற்றிலும் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கு பிரியமாய் அது காணப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியாமையினால்தான் இந்த உலகத்துல பாவம் வந்தது. ஆதாம் ஏவாள் மூலமாய், கீழ்ப்படியாமல் மூலமாய் தான் பாவம் உலகத்துல முதல்ல வந்துச்சு. ஆண்டவர் ஒண்ணு சொன்னா இவங்க ஒண்ணு செய்கிறது. இன்னைக்கு கர்த்தர் ஒண்ணு சொன்னா, வேத வசனம் ஒண்ணு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னொன்றை செய்கிறவர்களா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? தேவனுடைய வழியில நடக்க நமக்கு ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு தெய்வ பயம் இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும், எனக்கு வீடு தரணும், அது தரணும், இது தரணும், எல்லாத்தையும் தரணும். ஆனா தேவன் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியும்படியாய் வாழும்படியாய் நம்ம வாழ்க்கையில எண்ணமே இல்லாதபடிக்கு பலருடைய வாழ்க்கையில காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாத பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். 100%
உண்மையான காரியம். யாரெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியலையோ அவர்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதுதான் வேதத்தின்படி உண்மையான காரியம். எனவே இன்னைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய், அடங்கா பிடாரிகளாய், தேவனுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் கீழ்ப்படியாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அது தேவனுக்குரிய அனுபவம் அல்ல, அது பிசாசை ஆதரிக்கிறதான ஒரு குணமாய் இருக்கிறது என்பதை அறிந்து இந்த நாளிலே தேவனுக்கு கீழ்ப்படித்தீங்கன்னா நீங்க உங்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் இருங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக விசுவாச குடும்பங்களிலே கீழ்ப்படியாத பிள்ளைகள், முரட்டாட்டமான நிலைமை. கர்த்தர் அதை விரும்புவாரா? கர்த்தர் அதன் மேல் பிரியமா இருப்பாரா? அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்கள் பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியாட்டா ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், பிசாசுக்கு கைப்பிடித்து அவனோடு கூட நடக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. ரோம சபைக்கு பவுல் எழுதும் போது என்ன எழுதுகிறார்? ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. உங்களை குறித்து என்னப்படுகிறேன்? சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் நீங்க எப்படி இருக்கணும்? நன்மை செய்யும்படியாய் ஞானிகளாகவும் தீமை செய்ய அறியாத பேதைகளை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறதாக உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்க்கும்போது இந்த மகன், இந்த மகள், இந்த சகோதரர், இந்த சகோதரி கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், வேதவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், குடும்பத்துல என்னுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்குள்ளும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்மை செய்ய அறிந்த அறிவுள்ளவர்களாய், ஞானமுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்வோம். ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருப்பார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது இன்னும் நாம என்னென்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. 6:17. பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும், முன்னே நீங்கள் எதற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி பாவத்துக்கு என்னென்னமோ பாவங்கள், என்னென்ன உலக பிரகாரமான பாவங்கள் உண்டோ எல்லாவற்றுக்கும் அடிமைகளாய் பலருடைய வாழ்க்கையில இருந்தது உண்டு. குடி, வரி, வீதி, பாக்கு, மூக்குப்பொடி, இன்னும் பொய், மற்றவர்களுக்கு எதிராய் கோல் சொல்லுகிறது, சோத்திர அன்பில்லாத நிலைமைகள், மற்றவர்களை எப்படி மோசம் போக்கலாம், ஏமாற்றலாம், மற்றவர்களுடைய இருதயம் வேதனைப்படுமே அப்படின்னு சொல்லி தெரியாதபடிக்கு பேசினது, இதெல்லாம் பாவமான காரியங்கள் தான், தேவன் விரும்பாத காரியங்கள் தான். சோத்திரம். விபச்சாரம், வேசித்தனம், பாவ எண்ணங்கள், தவறான ரகசிய பாவங்கள், இதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புமைக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்கீங்க? இன்னைக்கு தேவனுடைய வசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? வேதத்தை படிக்க முடிகிறதா? கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வீடுகளிலே படிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம்.
இது நிறைய பேர் என்னதான் செய்யறாங்க தெரியல. ஏதோ 24 மணி நேரம் அவங்க வேலை செய்து உழைத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறது போலவும் வேதத்தையும் படிக்காதபடிக்கு கர்த்தரை மறந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம். வேதம் என்ன சொல்கிறது? மனப்பூர்வமாய் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க கீழ்ப்படுகிறீங்க? பைபிள் படிங்க 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 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் சொன்னாலும் கூட, பெற்றோர்களும் வீட்டில் வந்து சொன்னாலும் கூட எத்தனை பேர் படிக்கிறது இல்லை? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை மறந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுங்க. ஸ்தோத்திரம். உபதேச சட்டத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதற்கு ஞானிகளாகவும் தீமை செய்கிறதற்கு அறியாத பேதைகளாய் நாம் மாற வேண்டும். ஒருவேளை முன்னாடி நம்ம தீமை செய்வோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்தி இருக்கும். ஆனா இப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவமுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நம்ம அநேகருக்கு காயம் கட்டுகிறவர்களாக, அநேகருக்கு நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக, இந்த அக்கா கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அது நன்மை செய்வதற்கு எதுவான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தைகளும் மாற. அடுத்ததாக பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்துல சொல்லி இருக்கிறவனமாய் நாம் ஜீவிக்க பிரயாசப்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எப்படி? பிரியமான பிள்ளைகளைப் போல. சோத்திரம். ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த பெற்றோர்களுக்கு அந்த குறிப்பிட்டதான கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் அதிக ஒரு பிரியம் இருக்கு. பரவாயில்ல, நம்ம என்ன சொன்னாலும் இந்த பிள்ளை கேட்குது அப்படின்னு சொல்லி. அதுபோல நம்ம எப்படி நடக்கணுமா? ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எப்படி? பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பிள்ளை, நம்முடைய பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கிற அந்த பிள்ளை மேல நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறது, பிரியம் இருக்கிறது. தேவனை பின்பற்றுகிற அனுபவத்துல நாம் பிரியமான பிள்ளைகளாய் எல்லா காரியங்களையும் நாம் கேட்டு கீழ்ப்படிந்து தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்ராயிம் அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எப்ராயிமை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. நம்ம வாழ்க்கையிலும் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்கிற அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும்போது இந்த வசனத்திலே ஆண்டவர் கடைசியில சொல்லுகிறார், அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில நம்மை தெரிந்தெடுத்த அவருடைய பிள்ளைகளாக நம்ம உண்மையாய் வாழும்போது, உண்மையாய் ஜீவிக்கும் போது, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும் போது, பாருங்க, எப்ராயிமுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்லி தேவன் சொன்னது போல நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி நமக்காக கிரியை செய்கிற தேவனாய் அவர் இருப்பார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அங்கே
பென்யமீனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவருடைய ஏகமாய் தங்கி இருப்பான், அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். பாருங்க, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பென்யமீன் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் இருக்கும் போது, பென்யமீனோடு நான் இருந்து அவரை எந்நாளும் காப்பாற்றி அவனோடு வாசமாயிருப்பேன் என்று சொல்லி தேவன் சொன்னாரே. அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கும் போது நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய குடும்பத்தோடு கூட இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமனுடைய வீட்டிலே இருக்கும் போது கர்த்தர் அவனையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு எப்படியோ ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய் அல்ல, நான் தேவனுக்கு பிரியமான ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேனா, தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய், தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி யோசித்து பாருங்க. அப்படி நீங்க இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் எல்லைகளிலே வாசமாயிருப்பார். உங்களோடு கூட எப்பொழுதும் அவர் இருப்பார். உங்கள் எல்லைகளிலே ஒரு பாதுகாப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வழிகள் சரியில்லாம இருக்கக்கூடாது, உங்கள் சாட்சி கெட்டு போனதா இருக்கக்கூடாது, உங்களுடைய ஜீவியம் தேவன் அருவருக்கிறதா இருக்கக்கூடாது. சரிப்படுத்தி அவருக்கு பிரியமானதாய் உங்கள் வாழ்க்கையை நீங்க மாற்றும் போது கர்த்தர் காப்பாற்றி எல்லையிலே வாசமாயிருப்பார், உங்களோடு கூட இருந்து உயர்த்துவார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. இயேசுவை குறித்து அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, இயேசுவுக்கு ஒரு சாட்சி. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தம் உரைக்கிறதை பார்க்கிறோம். நம்மை குறித்து தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இது எனக்கு பிரியமான மகன், எனக்கு பிரியமான மகள், எனக்கு பிரியமான குடும்பம். நல்ல பாட்டு பாடி குடும்ப சபைகளை பண்ணுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில எனக்கு எப்படி பயந்து ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து கற்று தேர்ந்து நடக்கிறவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்க்கும்போது சோத்திரம், மனிதனுக்கு நம்ம காரியங்களை மறைக்கலாம், நம்ம ரொம்ப யோக்கியம் மாறி நம்ம மனிதர்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக ஒன்றையுமே மறைக்க முடியாது. அவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும், இவன் பிரியமான மகன், ஒழுங்கானவன் என்று சொல்லி சாட்சி பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் படிப்போம். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டார். நம்ம வாழ்க்கையில பல ஜனங்களை பார்க்கும் போது மனுஷர்களை பிரியப்படுத்த என்னென்ன செய்யணுமோ அதை செய்வார்கள், மனுஷர்களுக்கு விருப்பமா என்னென்ன நடக்க வேண்டுமோ எல்லாம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினாரே, இரத்தத்தை சிந்தி அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டார். நம்ம வாழ்க்கையின் நடக்கையும் இப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும், மனுஷர்களுக்கு முன்பாகவும் நம்ம
விரும்பப்படத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும். வெறுக்கப்படத்தக்கவர்களாய் நம்முடைய குணங்கள் ஜீவியங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனவே வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். நம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தரிசிதான் என்று தான் முதல் பெயர் சேவா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. பாருங்க, சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் வளர்ந்த ஒரு சின்ன பையனாய் அவன் வளர்ந்தான். ஆனால் என்ன நடக்கிறது? சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் தெரியும்படியாய் கர்த்தர் செய்தார். அது மட்டுமல்ல, எல்லா கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஒன்றும் தவறி போகாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுவார். ஒன்றும் தவறி போகாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எனவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசேஷித்த ஒரு அனுபவத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். இந்த ஸ்லாக்கியத்துல நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்போம், பிரியமான பிள்ளைகளாய் இருப்போம். ஸ்தோத்திர. ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கும் போது இந்த ஸ்லாக்கியத்துக்கு எதிராய், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். முனிவர்கிட்ட ஒரு நாள் போய் ஒரு எலி, பெரிய எலி ஒண்ணு போய் நிக்குது. முனிவர்கிட்ட போய், ஐயா, நான் எங்க போனாலும் ஒரே தொல்லையா இருக்கு, பூனை என்ன துரத்திட்டே போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனவே என்ன பூனையா மாத்திருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். சரி சரி அப்படின்னு சொல்லி இந்த முனிவரும் அந்த எலிய பூனையா மாத்திட்டாரு. ஒரு சில நாட்கள் போச்சு. இந்த பூனை என்ன இப்போ பூனையானா நம்ம பயன் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலி நினைத்து இப்ப முனிவரால பூனையா மாற்றப்பட்டு விட்டது. இப்ப அந்த பூனை போயிட்டே இருக்குது. நாய் துரத்த ஆரம்பிச்சு. என்னடா இது, பூனையா மாறினா பயம் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த நாய் துரத்துதே அப்படின்னு சொல்லி அது ஓடி முனிவர்கிட்ட போச்சு. ஐயா, இந்த நாய் துரத்துது, எனவே என்னை ஒரு பெரிய வீரமிக்க ஒரு புலியா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி அது கேட்டுச்சான். சரி, நாய் இவ்வளவு ஆசைப்படுதே அப்படின்னு சொல்லி முனிவரும் அந்த நாயை என்ன மாற்றிட்டாரு, இப்போ புலியா மாத்திட்டாரு. புலியா மாத்திட்ட உடனே இப்போ இந்த அந்த புலியினுடைய குணம் மாறி போச்சு. தன்னை புலியாய் மாற்றின அந்த முனிவரையே கடிக்க முடியாது, அது தன்னுடைய புத்தியை காண்பித்துதான். பாருங்க, முனிவர் ஓட ஆரம்பித்தார். ஆனா உன்னை மறுபடியும் என்னவா மாத்திடுறேன், எலியா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா மாத்திட்டாராம். பாருங்க, பலருடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது நம்ம தேவனை மறந்து விடுகிறோம். பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், யாருக்குமே இல்லாத ஸ்லாக்கியம். IAS படித்தவன் இன்னைக்கும் தேவனை அறியவில்லை. எத்தனையோ பேர் பெரிய நாங்க இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறோம் அப்படின்றவங்க கூட இன்னைக்கு தேவனை அறியவில்லை. ஏதோ ஒரு சிலைக்கு முன்னாடி அதை கும்பிடுகிறான். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை அறிகிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது அவரை மறந்து அவருக்கு எதிராய் நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவனுக்கு நம்ம பல வாழ்க்கையின் மூலமா இன்னைக்கு அநேக ஜனங்கள், விசுவாசிகள் தெரிந்தோ தெரியாமலோ தேவனுக்கு தான் எதிர்த்து நிற்கிறோமே தவிர பிசாசுக்கு வெல்கம் பாப்பா. எல்லா பாவத்திலும் இவர்கள் இணைந்து விடுவார்கள். தேவனுக்கு புறம்பான எல்லா காரியத்திலும் இவர்களுக்கு பங்குண்டு.
எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவாங்க. பிசாசுக்குரிய காரியங்களை வைத்துக் கொண்டு நீங்க தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா? உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், உங்களுடைய மேன்மையை நீங்க அறியாதபடிக்கு இருக்கிறீர்கள். சோதரர், மேன்மையை அறியாதபடிக்கு வாழ்கிறவர்களா இருக்கிறீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்க போகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார், நமக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, பிள்ளைகள் நாங்கள், மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். வசனங்களை கேட்டு நீங்க சும்மா போவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு தடவை தேவனிடமாய் திருப்பப்பட உங்களுக்கு சந்தர்ப்பமே கிடையாமல் போய்விடும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா, தேவனுக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுங்க. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை தொழுது கொள்ளும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் நடத்தினீர், இனிமேலும் கூட இருந்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய கரம் இருந்து நடத்த செபிக்கிறோம். நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும். உம்முடைய வலதுகரம் அவர்களுக்காய் பராக்கிரமம் செய்ய செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானித்தது போல ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு பாராட்டின மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தைகளுக்கு, உம்முடைய வேத வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் வாழ இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, பிரியமான பிள்ளைகளைப் போல ஆண்டவரை ஜீவிக்க வேத வசனத்தின்படி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்யும். அப்பா, பென்யமீனை குறித்து எனக்கு பிரியமானவன், நான் அவரோடு வாசமாய் இருப்பேன், அவன் எல்லைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எப்ராயிமை குறித்து எனக்கு பிரியமானவன் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கை குறித்து, என்னுடைய ஜீவியத்தை குறித்து, ஒவ்வொருடைய ஜீவியத்தை குறித்து நீர் பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு பிரியமானவன் என்று சொல்லி காணவும், ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது ஊற்றப்படவும் கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும், பிசாசுக்கு எதிர்த்து இந்த உலகத்தில் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும். வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் துணை கேட்டும் கிரியை செய்யட்டும். உடைய விடுதலைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார்.